Hello students, welcome to Curious Science Mind channel. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் சிபிஎஸ்சி இல்லை சயின்ஸில் சாப்டர் 9 லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிற சாப்டரில் பேஜ் நம்பர் 150 இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். A ray of light traveling in air enters obliquely into water. அதாவது ஒரு ரே ஆஃப் லைட் வந்து ஏர்லேருந்து எங்கே வருது அப்படின்னா வாட்டர். அப்ளிக்கி அப்படிங்கிறது இட் இஸ் அ டைரக்ஷன் ஆர் ஆங்கிள்னு வச்சுக்கலாம். இட் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் ஆர் பேரலல். பெர்பெண்டிகுலராக இருக்காது, பேரலாக இருக்காது, ஆனால் ஒரு லைன் வரும். ஓகே. டஸ் த லைட் ரே பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் ஆர் அவே ஃப்ரம் த நார்மல்? ஒய்? ஸோ எய்தர் டுவர்ட்ஸ் தான் வரும், அப்படி இல்லைனா அவே வரும். அதுக்கு ரீசன் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது ரே ஆஃப் லைட். ஸோ ஒன்று ஏர் மீடியத்தில் வருது, நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். ஸோ மீடியம் டிஃபர் ஆனால் கண்டிப்பாக அது ரெஃப்ராக்ஷன். ஸோ ஒரு மீடியத்தில் இன்னொரு மீடியத்துக்கு போனால் தான் அந்த ரே வந்து பெண்ட் ஆகும். கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஸ்டின் நல்லா நம்ம கோத்ரூ பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பாருங்கள், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதுனா ஒரு லைட் ரே வந்து ட்ராவல் ஆகுது இன் ஏர்லேருந்து எங்கே வருது? வாட்டருக்கு வருது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ஃபஸ்ட்டு மீடியம். ஏர் மீடியத்துலேருந்து லைட் ரே எங்கே வருது? மீடியம் விட்டு மீடியம் மாறுது. ஸோ ஒரு மீடியத்துலேருந்து அடுத்த மீடியத்துக்கு ரே வருது. இந்த லைனுக்கு பேர் நமக்கு நார்மல். ஓகேவா? இந்த லைனுக்கு பேர் நமக்கு என்னது? நார்மல். ஸோ நார்மல்னால் எக்ஸாக்ட்லி பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஒரு லைட் ரே என்டர் ஆகுது. ஓகேவா? அது எங்கே வருது அப்படின்னா இங்கே ஏர் மீடியத்துலேருந்து இன்ட்டு வாட்டர் மீடியமுக்கு வருது. ஸோ இங்கே என்ன மீடியம் நமக்கு இருக்குது அப்படின்னா வாட்டர் மீடியத்துக்கு வருது. இங்கே வர்ற ரே வந்து இந்த நார்மலுக்கு அவேயாக இருக்கா டுவர்ட்ஸாக இருக்காங்கிறது கொஸ்டின். ஸோ அந்த அவேயாக இருக்கா டுவேர்ட்ஸாக இருக்காங்கிறது பேஸ் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்கள் புக்கில் ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேப்லெட் காலம் வந்து ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிக்கணும்? கோத்ரூ பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஒரு மெட்டீரியலுக்கும் எவ்வளோ டென்சிட்டி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 149 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேப்லெட் காலம், இந்த டேப்லெட் காலத்தில் அதோட வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில வேல்யூஸ் வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? பாருங்கள், இதில் நமக்கு தேவையானது ஏர் கொடுத்துருக்குறாங்க. ஏர் வந்து 1.0. நெக்ஸ்ட்டு நமக்கு வாட்டர் வேணும். வாட்டரும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 1.33. இந்த வேல்யூவை நான் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ ஏரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது n விச் இஸ் ஈக்குவல் டு 1.00. வாட்டரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ? n இஸ் ஈக்குவல் டு 1.33. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது? 1.0 இருக்குது. இது வந்து 1.3. தட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது உங்கள் புக்கிலே கொடுத்துருக்குறாங்க. அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும்? படித்து வச்சுக்கணும், நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் இது தெரிஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு தான். சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த மெட்டீரியலில் வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹையாக இருக்குதோ அங்கே வந்து லைட் எப்படி ட்ராவல் ஆகும்னா ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். ஓகேவா? அப்படி வைஸ் வர்சா உல்ட்டாவாக இருக்கும். இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம லைட் வந்து இங்கே கம்மியாக ட்ராவல் ஆகும். இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருந்தது லைட் எப்படி ட்ராவல் ஆகும்? ஃபாஸ்டராக ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏர் மீடியத்தில் லைட் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் ஏர். லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் ஏர். அப்போ இங்கே எப்படி ஆகும்? லைட் ட்ராவல்ஸ் ஸ்லோவர் இன் ஏர் பேஸ்ட் ஆன் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்லோ ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த லைட் ரே எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து வர லைட் ரே வந்து பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். இதுதான் நமக்கு நார்மல். ஸோ இது பெண்ட் ஆகுறது டுவர்ட்ஸ் த நார்மல் நோக்கி வரும். ஸோ இந்த மாதிரி பெண்ட் இப்படி அவே ஃப்ரம் த நார்மலாக போகாது, டுவர்ட்ஸ் த நார்மலாக வரும். ஓகேவா? ஒய்? பிகாஸ்னா லைட் ட்ராவல்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இது எப்படி வரும்? நமக்கு லைட் வந்து கம்மியாக வரும். ஓகேவா? லைட்டு கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் த நார்மல். அவ்வளோதான். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? டஸ் த லைட் ரே பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் ஆர் அவே ஃப்ரம் த நார்மல்? ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ரே என்ன பாயிண்ட்டு? ஸோ ஆன்சர் இஸ் லைட் ரே bends
டுவர்ட்ஸ் த நார்மல். டுவர்ட்ஸ் த நார்மல். பிகாஸ் என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீசனும் எழுதணும். பிகாஸ் தட் இஸ் லைட் ரே. இட் மூவ்ஸ் ஃப்ரம் லெஸ் டென்ஸ். எங்கேருந்து எங்கே போகுது? லெஸ் டென்ஸ்லேருந்து டு எ மோர் டென்ஸ். லெஸ் டென்ஸ்லேருந்து எங்கே போகுது? மோர் டென்ஸ். ஸோ தட் இட் டுவர்ட்ஸ் ஃப்ரம் த நார்மல். ஸோ எது நமக்கு லெஸ் டென்சிட்டியாக இருக்குது அப்படின்னா, ஸோ லெஸ் லைட்னா ஏர். எது அதிகமாக இருக்குன்னா வாட்டர். ஸோ லைட் ட்ராவல்ஸ் வந்து எதில் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் அது ஃபாஸ்ட்டாக போகும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் லைட் வந்து ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் டுவர்ட்ஸு. இட் மூவ்ஸ் லெஸ் டென்சர் டு மோர் டென்ஸ். கிளியர் சில்ட்ரன்? Thank you, students.